ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு ஒடியல் மா கூழ் செய்ய போகிறோம். பாட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறோம். எல்லா பொருளும் கொண்டு வந்திருக்கிறோம். இலங்கையின் பாரம்பரிய உணவு ஒடியல் மா கூழ். ஒடியல் கூழ்ன்னு சொல்கிறது கடல் உணவை வச்சு செய்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அதைத்தான் செய்ய போகிறோம். என்னென்ன பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் முதல் மரக்கறிகளை வெட்டி அவிய விடுவோம். என்னென்ன மரக்கறி கூழுக்கு போடுறதுன்னா மரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், பலாக்கொட்டை, பைத்தங்காய். நாங்கள் இதில் கோவா சேர்த்துருக்குறோம். எங்களோட விருப்பத்துக்கு சேர்த்துனாங்க. ஆனால் முறையாக அப்படி போடுறே இல்லை. இந்த மரக்கறியில் போட்டு முதல் அவிய விடுவோம். மரக்கறியோடு சேர்த்து புழுங்கல் அரிசியும் அவிய விட வேணும். புழுங்கல் அரிசி கணக்கு போடக்கூடாது. கொஞ்சம் புழுங்கல் அரிசி போட்டு எல்லாத்தையும் அவிய விடுவோம். இந்த பாக்கில் தண்ணி இருக்கிறதால எங்களுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருந்தது. தண்ணி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். பாப்பம் இதை அவிய விட்டுட்டு அடுத்ததை என்ன போடுறேன்னு பார்ப்போம். ஓகே, மரக்கறிகள் அவிஞ்சிட்டுது. நாங்கள் இனி இறால், நண்டு, கணவாய், மீன் நாளையும் போட்டு உப்பு, மஞ்சள் போட்டு முதல் அவிய விட வேணும். இப்போ இதில் எல்லாம் அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்கு முருங்கையில் சேர்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவிலேண்டா எங்களோட அம்மா முசுட்டையில் தான் சேர்ப்பா. இங்கே முசுட்டையில் இல்லை தானே, அதால் நாங்கள் முருங்கையில் தான் போட வேணும். இது கொதித்து வர புளி விட வேணும். புளி விட்ட பிறகு உரைப்புக்கு என்னென்ன சேர்க்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாமே கொதித்து வந்துட்டுது. நாங்கள் இனி உரைப்புக்கு உள்ளியும் மிளகும் செத்தலும் மூண்டுமே எங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கிட்ட மாதிரி எடுத்து நல்லா பட்டை அரைச்சிட்டு இதோடு சேர்க்க வேணும். செத்தல் அடிக்கக்குள்ளே அறுவல் நுறுவலை அடிக்கக்கூடாது. பட்டா தான் அடிக்க வேணும். அறுவல் நுறுவலாக இருந்தால் வயிற்றுக்கு கூடான்னு சொல்கிறவ. மற்றது செத்தல் போட்டு முடியத்தான் அந்த கூழ்ந்த கலரே வந்துருக்குது பாருங்க. ஓகே, அந்த உள்ளி மிளகு செத்தல் போட்டது இப்போ கொதிச்சிட்டுது. அதோட கடைசியாக ஒடியல்மா சேர்க்கிறது. ஒடியல்மா நிறைய போட்டால் ஆக தடிப்பாக வந்துடும். ஆக கொஞ்சம் போட்டாலும் தண்ணியாக இருக்கும். அளவாக போட வேணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுக்கணும். இதில் கூழுக்கு சேர்க்க வேண்டிய எல்லாம் சேர்த்தாச்சு. நாங்கள் இனி உப்பு புளி சரியாக இருக்கும்னு பார்க்கணும். காணாட்டி சேர்க்க வேணும். இப்போ எங்களோட கூழ் ரெடி ஆகிட்டு. இலங்கையின் ஒடியல் கூழ் விருப்பமானவைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவையும் பார்த்து செய்யலாம். இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.